மகாபாரதத்தில் கிருஷ்ணர் நிலை தடுமாறி நின்ற தருணம் எது தெரியுமா? அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக துரோணரிடம் நாடகமாடி அவரை நிராயுதபாணியாக்கி பாண்டவர்கள் துரோணரை கொன்றனர். இதை அறிந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்களை பழிவாங்க துடித்தான். அன்றிரவு பாண்டவர்களின் அறைக்குள் நுழைந்த அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த ஐவரையும் கழுத்தை அறுத்து கொன்றான். அதன்பின் தான் கொன்றது பாண்டவர்கள் அல்ல, அவர்களின் மகன்கள் என அறிகிறான். தங்களின் மகன்களை கொன்ற அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் தேடி அழைந்தார்கள். பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை கண்டதும் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் மோதல் தொடங்கியது. பாண்டவர்களை ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று பித்து பிடித்த மனநிலையில் இருந்த அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்தான். பிரம்மாஸ்திரத்தை ஒருவர் எய்து அதன் முழு சக்தியும் வெளிப்பட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை எய்ய பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை எய்தான். அப்போது வியாசரும் கிருஷ்ணரும் கூறினார்கள், உங்களுக்குள் எவ்வளவு கோபம் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் அதனால் அனைவரும் அழிந்து விடுவார்கள். இந்த உலகமே அழிய நேரிடும். அதனால் நீங்கள் இருவரும் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெற வேண்டும் என கட்டளையிட்டனர். அர்ஜுனன் தான் எய்த அஸ்திரத்தை திரும்ப பெற்றான். ஆனால் எய்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறும் வித்தை அஸ்வத்தாமனுக்கு தெரியவில்லை. அதனால் அஸ்வத்தாமன் கூறினான், என்னால் எய்த அஸ்திரத்தை திரும்ப பெற இயலாது. வேண்டுமெனில் அஸ்திரத்தை திசை திருப்புகிறேன் என்று கூறி மந்திரத்தை உச்சரித்தான். அப்போது கிருஷ்ணர் வெளியே வந்தார். இதை வரை எதற்காகவும் கலங்காத கிருஷ்ணரின் கண்களில் இருந்து தானாக கண்ணீர் வடிந்தது. கிருஷ்ணரின் கால்கள் நிலை தடுமாறியது. ஏனெனில் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை அபிமன்யுவின் மனைவி உத்தராவின் கருவில் இருக்கும் சிசுவின் மீது திசை திருப்பினான். இதனால் உத்தராவின் கருவில் இருக்கும் குழந்தையை பாதிப்பது மட்டுமின்றி பாண்டவர்களின் வம்சத்தில் இனி எந்த குழந்தையும் பிறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது மிகுந்த கோபமடைந்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமனிடம் கூறினார், அஸ்வத்தாமா, இவ்வுலகில் இதுவரை யாரும் செய்யாத தவறை செய்துவிட்டாய். ஒரு பாவமும் அறியாத இன்னும் இந்த உலகத்தையே பார்க்காத கருவிலுக்கும் சிசுவின் மீது உன் ஆத்திரத்தை காட்டிவிட்டாய். கலியுகம் தொடங்கிவிட்டது அஸ்வத்தாமா. விரைவில் என் சரீரமும் மறையும், பாண்டவர்களும் மரணமடைவார்கள். ஆனால் உனக்கு மரணம் நேராது. இந்த கலியுகம் முடியும் வரை சிதைந்த மனதோடு உலகம் முழுவதும் அலைவாய். மரணம் என்பது நிகழாமல், உன் நெற்றியில் ஏற்படும் புண் ஆறாமல் மரணத்திற்கான புண்ணியத்தை தேடி உலகமெங்கும் அழைவாய். இதுவே நான் உனக்கு அளிக்கும் சாபம் என்று கூறியவாறே அஸ்வத்தாமனின் நெற்றியில் உள்ள சிலோன் மணியை பறித்துவிட்டார் கிருஷ்ணர்.